லூக்கா 15ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்திலிருந்து கடைசி 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. நாம் அத்தனை வசனத்தையும் தியானிக்கப் போகிறது இல்லை. இந்த செய்தியினுடைய தலைப்பு, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு உவமையை சொன்னார். உவமைன்னா கதை, சரியா? இங்கு 3 உவமைகள் இருக்கிறது. இந்த அதிகாரமே காணாமற் போன சம்பவத்தை சொல்லுகிறது. 1லிருந்து 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் காணாமற் போன ஆட்டை பற்றி சொல்லுகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் காணாமற் போன காசு, வெள்ளிக்காசை பற்றி சொல்லுகிறது. 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் என்ன காணாமற் போன, அதாவது மனம் திரும்பிய மகனை பற்றியும் மாறாத அன்புள்ள தகப்பனை பற்றியும் இந்த வசனம் சொல்லுகிறது. 3 பிரிவாக இந்த பகுதியை பிடிக்கலாம், சரியா? இதில் 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இந்த கதை கேட்டிருக்கீங்களா? இங்கே சண்டே ஸ்கூல் நடக்குதா? நான் கெட்ட குமாரன், அதாவது பைபிளில் அவனை கெட்ட குமாரன்னு சொல்லலை, என்ன இளைய குமாரன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க. நீங்கள் பேசணும், என்னோடு சேர்ந்து பேசினாதான் நீங்கள் வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு தெரியும். பின்னாடி பாட்டி தூங்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். தூங்குற மாதிரி இருக்கீங்கன்னா எழுந்து நில்லுங்க, முகத்தை கழுவிட்டு வந்துடுங்க, கவனமாக இருக்கும். ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேர் மூத்த குமார்னு சொல்லப்படுது 25ஆவது வசனத்தில். இன்னொரு மகனுக்கு இளைய குமார்னு சொல்லப்படுது. சில இங்கிலீஷ் பைபிளில் தலைப்பு கொடுக்கும்போது ப்ராடிக்கல் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கெட்ட குமாரன்னு சில இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இளைய குமாரன் மூத்த குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா, இளைய குமாரன் கிட்ட இருக்கிற நல்ல காரியம், மூத்த குமாரன் கிட்ட இருக்கிற கெட்ட காரியம். இதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். தூங்குறவங்க ஆமீன் சொல்லுங்கள். பத்தியா, தூங்குறவங்க ஆமீன் சொல்லுன்னா அதுக்கு ஒரு கை தூக்குறீங்க. சரி, சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்கள். சத்தமாக ஆமீன் சொல்லிடுங்க பார்ப்போம். ரைட், கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லிடுங்க பார்ப்போம். ஆமாம். அப்போ இளைய குமாரனிடத்தில் இருக்கிற நல்ல காரியம், மூத்த குமாரனிடத்தில் இருக்கிற கெட்ட காரியம், அதை தான் சிந்திக்க போகிறோம். செய்தி முடித்த பிறகு நான் ஒருத்தரை கை நீட்டி கேள்வி கேட்பேன், குறிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் அந்த அளவுக்கு கவனமாக இருக்கும், சரியா? எல்லாரையும் நான் கேட்பேன், விழிப்பாக நீங்கள் கவனமாக கேளுங்க. முதலாவது, இளைய குமாரனிடத்தில் இளைய மகனுக்கு என்ன சுபாவம், நல்ல பண்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆமைன்னு சொல்லுங்கப்பா. கேட்டு வாங்குகிற பழக்கம், புரியுதுங்களா? இந்த இளைய மகனிடத்தில் இருந்த முதல் ஒரு நல்ல பண்பு, நல்ல லட்சணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டியது கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமீன்னு சொல்லுங்கள் நல்ல சத்தமாக. ஆமாம், இந்த கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது ஒரு நல்ல வழி. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி கொடுத்த ஒரு வழி, புரியுதுங்களா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஆஸ்க் அண்ட் கெட். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, அம்மா அப்பா கிட்டையும் நீங்கள் கேட்டு தான் வாங்கணும், புரியுங்களா? ஊழியரிடத்திலும் சபையினிடத்திலும் வந்தாலும், உயிர் கொடுத்த கர்த்தரிடத்திலும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுதான் வேண்டுதல் ஜபம்னு சொல்லப்படுது, புரியுதுங்களா? ஜபம் என்பது கேட்பது. கர்த்தர் ஜபத்தின் வாயிலாக என்ன செய்கிறாரு? நமக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு விசுவாசி கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்காம வீட்டில் குண்டூசி கூட எடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? சாப்பாடாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், காலுக்கு போகிற செருப்பாக இருக்கட்டும், உனக்குரியதாக இருக்கட்டும், மற்றவங்களுக்குரியதாக இருக்கட்டும், அனுமதி இல்லாமல் எடுத்து சுதந்திரம் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? சீப்பு கூட இருக்கட்டும், கிளிப்பாக இருக்கட்டும், கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். ஆமீன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கேட்குற நீ நிறைய பேர் கேட்காம எடுத்துக்கிறது. என் வீடு இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் சபை இல்லை அப்படின்னு கேட்காம கொள்ளாமல் எடுத்துகிட்டு போகிறது, டப்பாவில் போட்டுன்னு போகிறது. இந்த வேலை செய்யக்கூடாது. கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு நல்ல வழி. பெற்றவங்களே, உங்கள் பிள்ளைங்க கூட கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வயிற்றை நிரப்பணும்னு நினைக்காதீங்க. அவன் பசி சாப்பாடுனா தான் சாப்பாடு போடணும்,
புரிதுங்களா? இந்த வயசில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பழக்கத்தை சொல்லித்தரணும்னா அவனாக கேட்கணும். பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு ஒரு வழி, அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி கொடுக்குறது. சகோதரன், நான் காலையில் மாடியில் அவரும் நானும் பேசிக்கிட்டே இருந்தோம். என் பையனுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், எப்பா அவனாக கேட்கும்போது வாங்கி கொடுன்னு நான் சொன்னேன். நான் புரிதுங்களா? அவனுக்கு இந்த வயசில் உங்கள் பிள்ளைங்க, பெரியவங்களும் அப்படித்தான், உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் கணவன்கிட்ட, உங்களை பெற்றவங்ககிட்ட, ஊழியக்காரங்க கிட்ட எந்த காரியமோ தேவாதி தேவனிடத்தில் கூட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்குறது என்பது 3 விஷயத்தை காட்டுது, எழுதி கொள்ளுங்கள். கேட்கும் பழக்கத்தில் 3 விஷயம் அடங்கியிருக்கு. என்னதுன்னா, கேட்குறதுல தாழ்மை அடங்கியிருக்கு. ஆமின்னு சொல்லுங்களேன், சொல்லுங்கள், தாழ்மைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம். 2வது, கேட்குறதுல என்ன அடங்கியிருக்குன்னா அன்பு அடங்கியிருக்கிறது, அன்பு இருக்குது. 3வது என்ன இருக்குன்னா விசுவாசம் இருக்குது. இந்த 3 அடங்கியது தான் கேட்கிறத காண்பிக்கிறது. நம்ம கேட்கும்போது என்ன இருக்குது, என்ன காட்டுதுன்னா நம்ம தாழ்த்துறோம். அதுக்கு ஒரு அடையாளம். நம்ம கேட்கும்போது நம்ம தாழ்த்துறோம். தாழ்மையை இந்த வயசில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, கேட்கும் பொழுது அதில் என்ன இருக்குன்னா அன்பு இருக்குது. அன்பு இல்லாமல் யார்கிட்டாவது போய் கேட்போமா? அன்பு இல்லாமல் யார்கிட்டாவது கேட்போமா? கேட்க மாட்டோம். தாழ்மை, நான்லாம் அவர்கிட்ட அந்த ஆளுக்கிட்ட போய் கேட்க மாட்டேன். நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறதா? அவரே செஞ்சால் செய்யிட்டு செய்யாட்டி போட்டோம். அப்படி யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். கல்யாண நாளில் ஒரு புடவை கூட வாங்கி தரலைன்னா என்னது? அவர் 1000 வேலை இருக்கும், மறந்து இருப்பார். நீ கேட்டு வாங்கிக்க. உன் உடம்புக்கு என்ன தேவை, உன் மனதுக்கு என்ன தேவை, உன்னுடைய வயிற்றுக்கு என்ன தேவை, உன் வீட்டுக்கு என்ன தேவை, ஊழியத்துக்கு என்ன தேவை, எல்லாமே கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்காமல் யாரும் தர முடியாது. கர்த்தர் கூட தர மாட்டார். ஆமாம், கர்த்தர் கூட தர மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனுக்கும் தான் கொடுக்கப்படும், கேட்காதவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்படலை. கேட்கணும். அதில் தாழ்மை இருக்கிறது. கேட்காதவங்க கிட்ட அப்போ என்ன இருக்குது? பெருமை இருக்குது. நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட கேட்கலன்னா என்னது? அவங்க படித்தோன்ற பெருமை இருக்குது, சம்பாதிக்கிறன்ற பெருமை இருக்குது. கேட்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற நீயும் நானும், இந்த இளைய குமாரனிடத்தில் இருக்கிற ஒரு பண்பு, தகப்பனிடத்தில் போகிறான், உன் ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும்னு கேட்டதுனால தான் அப்பா என்ன செய்தார்னா பங்கிட்டு கொடுத்தார். அது திருப்பி அவன் மிஸ்யூஸ் பண்ணது அது வேறு காரியம். ஆனால் அவன் முதலாவது என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா கேட்டான். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற தம்பி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆமீன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சா கர்த்தர் செய்வார். நீங்கள் ஜெபம் என்பது கேட்பது, ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவது, ஜெபம் என்பது தாழ்மையை காண்பிப்பது, ஜெபம் என்பது அன்பை வெளிப்படுத்துவது, ஜெபம் என்பது விசுவாசத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்படியானால் நம்ம ஜெபத்தில், நம்ம கேட்பதில் நாம் எப்போவுமே நல்ல பழக்கம் இருக்கணும். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியம் நடக்கலை அப்படின்னா என்ன காரணம்? இன்னும் ஆண்டவர்கிட்ட சரியாக கேட்கலன்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலை. குடும்பத்தில் காரியம் நடக்கலை, ஊழியத்தில் காரியம் நடக்கலைன்னா இன்னும் சரியாக ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தலை, இன்னும் ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லலை. உங்களை தாழ்த்துங்க, அன்பு செலுத்துங்க, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எல்லாரிடத்திலும் போய் கேட்க மாட்டேன் இல்லையா? அன்புள்ளவன் தான் எல்லா இடத்துலையும் போய் கேட்பான், தாழ்மை உள்ளவன் தான் எல்லா இடத்துலையும் கேட்பான். பைபிளில் ஆண்டவர் ஊழியத்திற்கு கேட்டு வாங்குங்கன்னே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது மோசே ஆரோன்லாம் ஜனடத்தில் நீ போய் அவன்கிட்ட கேளு அப்படின்னு ஆண்டவரே சொன்னார். ஜனங்களுக்கு சொன்னபோது அங்கே இருக்கிற ஜனங்க பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான சகல வஸ்துக்களையும் கொண்டு வந்து குமித்தார்கள். அதனால் ஒரு வெண்கல தொட்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்ய முடிந்தது, சில காரியங்களை செய்ய முடிந்தது. ஊழியத்துக்கு கேட்குறது தப்பே கிடையாது, எனக்கு நான் கேட்குறது தான் தப்பு. புரிஞ்சுங்களா? அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் ஏதோ என்னிடத்துல கேட்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் கேட்டார்னா கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய கடமை அத்தனை பேருடையது. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான்.
நம்ம தேவனுடைய பிள்ளை இளையவனுக்கு இருந்த முதல் பண்பு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? உனக்கு என்ன தேவை? ஆண்டவர்கிட்ட கேளு. உன் குடும்பத்துக்கு என்ன தேவை? உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் கூட உங்களிடத்தில் கேட்டால் தான் நீங்கள் தரணும். ரெண்டாவது, ஆண்டவர்கிட்ட கூட கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். ரெண்டாவது அவனிடத்தில் இருந்த பண்பு. அடுத்தது 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வாசிங்க, வாசிக்காதவங்க வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. 17வது வசனம். ம் 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 முதல் வார்த்தை என்ன வருகிறது? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது போதும். ரெண்டாவது, இந்த இளைய மகனுக்கு என்ன ஒரு காரியம், நல்ல சுபாவம் இருக்குன்னா, புத்தி தெளிந்த போது. ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமாக ஆமீன் சொல்லுங்களேன். போதும். அவனுக்கு என்ன தெளிஞ்சிருச்சு? என்ன தெளிஞ்சிருச்சு? நமக்கு ஒரு விசுவாசி அப்படின்னு சொன்னால், ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் புத்தி தெளிவாக இருக்கணும். புத்தி மந்தாரத்திலே புத்தி பேதலிச்சமான மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது. தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, இவ்வளோ உயிர் கொடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆவியானவர் பல நேரம் உங்களோட பேசியிருக்கிறாரு. தாய் மூலயமா, தகப்பன் மூலயமா, ஊழியக்காரன் மூலயமா, வெளியிலிருந்து வந்தவங்க மூலயமா. ஏன்? ஆவியானவருடைய சத்தம் தான் மனசாட்சி. உனக்குள்ளே ஒரு சத்தம் அவ்வப்பொழுது தொனித்து கொண்டே இருந்தது. இத்தனை பேர் பேசியும் உனக்கு என்ன தெளியல? புத்தி தெளியல. எங்கள் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இப்படித்தான், அதனால் நானும் இப்படின்னு சொல்லாதங்க. இங்கே தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுறாங்க, அதனால் நானும் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி தான், அதனால் நானும் அதே மாதிரி இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன் சொன்னால் உனக்கு எப்போவுமே புத்தி தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க, அறிவு ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷம் கொடுத்துருக்கிறார். எதுக்கு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? புத்தி வரணும், அறிவு பெருகணும்னு சொல்லி. ஏன் அவங்கள நம்மளும் போல் கையில் வேலைக்கு அனுப்பலாமே? ஏன் அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? ஒரே ஒரு காரணம், அவனுக்கு அறிவு வரணும். படிப்பினால் அவனுக்கு புத்தி தெளிவாகும். அப்போது பள்ளிக்கூடம் கூட இழுத்து மூடினாலும் மூடுவாங்க. தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வருகிற உனக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில், உன் கிராமத்தின் மத்தியில், இந்த வீதி மத்தியில் யார் எப்படி வேணாலும் கெட்டு போட்டோம். ஆனால் நீயும் நானும் புத்தி பேதலிச்சிருக்கக்கூடாது, புத்தி தெளிந்த புத்தியாக இருக்கணும். ஆமீன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இவன் அதுக்கு முன்னாடி பணத்தை ஆஸ்தியை வாங்கினான். அதுக்கு அடுத்த வசனத்தில் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். சரியா? ஆஸ்தியை கெடுத்து கொண்டான். எல்லாமே நட்டமாயிருச்சு. ஒரு இழப்பு ஏற்பட்ட பிறகு அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் வந்து புத்தி தெளிந்த போது அப்படின்னு ஆவியானவர் அவனை பற்றி சொல்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புத்தி தெளிந்த போதுன்னு சொல்லி. திருப்பி எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். 18 வாசிப்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு புறப்பட்டு போய் நிப்பாட்டுங்க. 20வது வசனத்தின் துவக்க வார்த்தை, எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அப்போது இவங்கிட்ட இருக்கிற அடுத்த 3வது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தகப்பனை நினைவு கூர்ந்தான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தகப்பனை நினைக்கிறான். he was remember our father. அவங்க அப்பாவை நினச்சி பார்க்குறான். இதுதான் ஒரு விசுவாசிக்கிட்ட இருக்க வேண்டிய நல்ல பண்பு. இவங்கிட்ட இருந்த முதல் பண்பு என்னது? கேட்டு பெற்றுக்கொள்கிறான். ரெண்டாவது பண்பு என்னது? புத்தி தெளியுது. மூணாவது அப்பா விட்ட நினைக்கிறான். அவன் தப்பு பண்ண பிறகு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, இப்படியே நான் இங்கே இருந்து செத்து போயிடுறேன், இனி என் அப்பா முகத்தில் நான் என்னால் முழிக்க முடியாது, அவர் என்னை எப்படியா 4 பேர் முன்னாடி திட்டினார்னா என்னால் தாங்க முடியாது. தப்பு பண்ணால் திட்ட தான் செய்வாங்க, பாவம் பண்ணால் ஆவியானவர் உணர்த்த தான் செய்வார். நம்மளது இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சம் வரான். சொல்லுங்கள் பார்ப்போம். வீட்டில் பிள்ளைங்க தவறு செய்தால் உங்களுடைய அன்பு அவங்கள கண்டிக்கணுமே தவிர அவங்கள பூசி முழுகக்கூடாது. புரிதுங்களா? பிள்ளைகள் தவறு செய்தால் முதலாவது எதிர்த்து நிற்க வேண்டியது யாருன்னா 10 மாதம் சுமந்த பெத்தெடுத்த தாய், சபையில் அப்பம் கொடுக்குற ஊழியக்காரன்.
புரியுதுங்களா? பைபிளே எதற்காக எழுதப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா கண்டித்து புத்தி சொல்ல தான், உங்களை தடவி கொடுக்கறதுக்கு இல்லை. ஆவியானவர் எதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டார்னா, இயேசு கிறிஸ்து சொல்லி போனார், அவர் சகல சத்தியத்திலும் உங்களை என்ன செய்வார்? உங்களை சத்தியத்தை குறித்து நீதியை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார்னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த இளைய மகனுக்கிட்ட இருக்கிற மூணாவது பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தகப்பனை நினச்சி பார்க்கணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வர வேண்டிய சொத்தை வாங்கிட்டு அதை நியாயமாக பிஸ்னஸ் பண்ணி 1 மடங்கு 2 மடங்கு ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி, நண்பர்களுக்காக செலவு பண்ணி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி போய் வயிற்றில் பசி தான் மிச்சம். வேலை கேட்க போனால் அவன் பண்ணி மேய்க்கிற வேலையை தான் கொடுத்தான், ஆனால் பசி தாங்க முடியல. அதனால் அந்த தவிட்டு பண்ணி சாப்பிட்ற தவிட்டை சாப்பிடலான்னு நினைத்த போது அது கூட எனக்கு கிடைக்கல. அதனால் எனக்கு அங்கே இருக்கிற எஜமானன் பன்னிகை இருக்கிற தவிட்டை நீ சாப்பிட்ற, எதனால் உனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என்னை துரத்தி விட்டானே. ஆனால் என் அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள். அவன் உணர்ந்து சொன்னது என்ன சொன்னா? வாசிங்க பார்ப்போம் 17வது வசனம். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் சாகிறேன். அப்படினால் பிரியமானவர்களே, இவனுக்கு புத்தி தெளிது. 2வது என்ன நினைக்கிறானா, அப்பாவை நினச்சி பார்க்குறான். இந்த காலை நேரத்தில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தவறு செய்வது நம்முடைய சேரத்தில் நம்ம பின்மாற்றம், ஏதாவது குற்றம் குறைவுகள் வரும். ஆனாலும் நாம் மீண்டும் எங்கே வரணும்னு சொன்னால் ஆராதனைக்கு தான் வரணும், ஆலயத்துக்கு தான் வரணும். எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி பீச்சுக்கு போகிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிறது, நண்பர்கள் வீட்டில் போய் உட்காந்துக்கிறது, அக்கா தங்கச்சி வீட்டுக்குள்ளே போய் உட்காருறது தவறு. அவன் புத்தி தெளிந்த போது அடுத்தது எங்கே போகணும்னு துடிச்சான்னு கேட்டிங்கன்னா, தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தான். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், என் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், வேறு இங்கே இருந்து என் வாழ்க்கையை கடத்தி முடிச்சிடுறேன் நினைக்கல. அவன் எங்கே வந்தான்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து அத்துக்கிட்டு போனானோ அந்த இடத்துக்கு தான் வந்தான். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமேன், அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. எங்கே இருந்து பிழை செய்யும்படி போனானோ, எந்த வீட்டை விட்டு பின்வாங்கி போனானோ, எந்த வீட்டிலிருந்து சொத்தை பறித்து கொண்டு போனானோ அந்த இடத்துக்கு தான் தெளிந்து உணர்வடைந்து அதே இடத்துக்கு வந்தான். எங்கே மிஸ்டேக் பண்ணானோ அங்கே தான் கரெக்ஷன் பண்ணிக்க வந்தான். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எப்படி? நம்ம குடும்பம் எப்படி? பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டு சபைக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக போயிட்டாங்க. தாய் தகப்பன் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? சென்னை பட்டணத்தில் ஒரு சபையில் நடந்த சம்பவம். ஒரு சபை நடத்துகிற சபையில் பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஊழியக்கார் இல்லை, ஆனால் அவரை பயன்படுத்துவாங்க, ஊழியக்காருக்கு அடுத்தாப்ப பயன்படுத்துவாங்க. அவன் பையன் ஒரு தவறு செஞ்சிட்டான், ஒரு பொண்ணை விரும்பிட்டான். ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்பட்டவன், ஆனால் அவன் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் விரும்பிட்டான். அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, காதை பிடிச்சி தரன்னு கொண்டு வந்து ஊழியக்கார்கிட்ட ஒப்படைச்சார். பிரதர், என் பையன் சாட்சிக்கேடான காரியம் செஞ்சிட்டான், இவனை கொண்டு வந்து விட்டுருக்கேன், இவனை என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. நீங்கள் என்றைக்காவது உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா? சொல்லுங்கள். பிள்ளைங்களை தப்பு செஞ்சால் உடனே ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுங்கப்பா, காட்டி கொடுங்க. ஐயோ என் பையன் செஞ்சது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னா அவன் பெருசாக செஞ்ச பிறகு உலகத்துக்கே தெரியும்படி நியூஸ் பேப்பரில் வந்துடும். சிறிதாக இருக்கும்போதே அதை குடும்பத்தோட சபையோடு சரி பண்ணிக்க. யாருக்கு இந்த காரியம் தேவைன்னு தெரியல, கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ தகப்பனிடத்தில் வந்தான். நம்ம எப்போவுமே அப்பா வீட்டுக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சண்டே சபை நடக்கும்போது, கூட்டங்கள் நடத்தும்போது உங்கள் சொந்தத்துக்கும் உறவுக்கும் கர்த்தருடைய நேரத்தை அவங்களுக்கு தாரவார்த்து கொடுக்காது. ஒரு பணமாக ஒரு தீர்மானம் பண்ணணும். சர்ச்சு நடக்குதுன்னா நான் இருக்கணும், என் பிள்ளைங்க அங்கே இருக்கணும். எங்கள் அப்பா ஒருத்தன் திருந்தி உள்ளே வருவானா தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறது போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். சபை செய்ய வேண்டிய வேலை
இதுதான். எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வான்னு சொல்லவே கூடாது. இங்கே வந்தால் தான் சரியாக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க முடியும். சத்தியத்தை கேட்காதவன் எப்படி அவன் சத்தியத்தின்படி வாழ முடியும்? சொல்லுகிறவன் இல்லாமல் எப்படி கேட்கிறவர்கள் இருப்பார்கள்? பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இல்லாமல் யார் விசுவாசிப்பார்கள்? அப்படியானால் இந்த பையன் உள்ளே வந்துட்டு, தம்பி உள்ளே வந்துட்டான்னு கேட்டவொடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? அன்பு வரணுமா? என்ன வரணும்? கோபம் அடைந்து. ஒரு விசுவாசி நியாயமில்லாத காரணத்துக்கு கோபப்படலாமாங்க? ஷார்ட் டெம்பராக இருக்கலாமா? எல்லாத்துக்கும் எடுப்புக்கெல்லாம் கோபம். இவன் கோபப்பட்டு என்ன செய்கிறான்னா உள்ளே வரலை. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னா, எல்லோரும் என்ன செய்கிறாங்க? அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தை 25வது வசனம், 23வது வசனம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். 24வது வசனம் கடைசி வார்த்தை, அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க. வீட்டுக்குள்ளே ஒருத்தன் மனம் திரும்பி வந்திருக்கிறான். அந்த வீடு, அந்த சபை சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யாருக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை? யாருக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை? நல்ல வாய் திறந்தா பேச. யாருக்கு சந்தோஷம் இல்லை? அண்ணங்காரனுக்கு சந்தோஷம் இல்லை. அவனுக்கு என்ன இருக்குது? கோபம் இருக்குது. ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடாத லட்சணம் அது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் வேதம் சொல்லுகிறது. வீடே மனம் திரும்பியவனுக்காக சந்தோஷத்தில் இருக்குது. சபை சந்தோஷத்தில் இருக்குது, கொண்டாட்டத்தில் இருக்குது. ஆனால் யார் மட்டும் வெளியில் இருக்கிறான்னா, இவன் மட்டும் வெளியில் இருக்கிறான். எப்போவுமே உள்ளே இருக்கிறவன் அன்றைக்கி மட்டும் வெளியிலவே நிற்கிறான். உள்ளே போக அவனுக்கு மனசு இல்லை. அந்த வசனத்தை பாருங்கள், 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதிருந்தாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். உள்ளே போக மனசில், தூங்கக்கூடாது, யாரும் கண்ணு மூடி கேட்கக்கூடாது. எல்லாரும் உள்ளே இருக்கிறாங்க, இவன் மட்டும் எங்கே இருக்கிறான்? உள்ளே இருக்கான். நிறைய பேர் கூட ஆராதனைக்கு வந்தால் ஆராதனை பாட்டு போடும்போதெல்லாம் உள்ளே இருப்பாங்க. ஆனால் பிரசங்கம் போது மட்டும்தான் எழுந்து வெளியே அங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு. ஆராதனை ஆரம்பிச்சிச்சுன்னா எந்த கதவும் திறக்கக்கூடாது, ஆலய கதவு மட்டும்தான் திறந்துருக்கக்கூடாது. உள்ளே போக மனசில் கோபம், தம்பியின் மீது பொறாமை. அடுத்த வசனம் பாருங்கள். கோபம் அடைகிறான். மூத்த குமாரனிடத்தில் இருக்கிற பண்பை பாருங்கள். கோபம் அடைகிறான். 29 வாசிங்க பார்ப்போம். 29 அவன் தகப்பனுக்கு மறுமொழியாக, இதோ இத்தனை வருட காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து கொண்டேனே. ஊழியம் செய்தேன் அப்படின்னா இவங்கிட்ட முதலாவது பண்பு கோபம் அடைகிறான். ரெண்டாவது, இவனுக்கு என்ன சுபாவம் இருக்குன்னா, வேலைக்கார மனசு தான் இவனுக்கு இருக்குது. அந்த வீட்டில் இவன் யார்? அந்த வீட்டில் இவன் யார்? மூத்த குமாரன். இவன் வேலை செஞ்சு அவனுக்கு என்ன மனசாகி போச்சு? வேலைக்கார மனசு தான். அவனே சொல்கிறான் பாருங்க, இத்தனை வருடங்களாய் நான் உமக்கு ஊழியம் செய்து அப்படிங்கிறான். ஒரு விசுவாசி நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நீ கேட்டால் கர்த்தர் தருவாரா தர மாட்டாரா? ஆமீன் சொல்லுங்க. இல்லை சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேலைக்கார மனசு தான் அவனுக்கு இருக்குது. நீ வீட்டிலேயே இருந்து வேலை செய்யட்டாலும் உங்கள் அப்பா என்ன உன்னை ஏன்டா வேலை செய்யலைன்னு கேட்க போகிறாரு. அவ்வளோ வேலைக்காரங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்களே. வேலைக்கார மனசு தான் இவனுக்கு இருக்குது. அடுத்தது என்னது? என்ன சுபாவம்? 29வது வசனம் பாருங்கள், பிந்தின பாகம். என் சிநேகிதனோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கவில்லை. அண்டர்லைன் திஸ் வேர்ட், கொடுக்கவில்லை. அப்போ அப்பா என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இவன் கொடுக்கவில்லைன்னு சொன்னவொன்னே அப்பா என்ன சொல்லியிருப்பார்? நீ கேட்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பார். ஆமாம் சொல்லுங்கள் பாப்போம். ஏம்மா, சின்ன பையன் கேட்கும்போது கொடுத்த அப்பா பெரிய பையன் ஆஃப்டர் ஆல் ஆட்டுக்குட்டி தானே கேட்டான், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்களே சொல்லுங்கள், நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள். சின்னவன் கேட்டும்போது கொடுத்த அப்பா இவன் கேட்கும்போது கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவன் ஆஸ்தி பெரிய விஷயத்தை கேட்டான், அதையே கொடுத்தவர் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டுக்குட்டியை அப்பா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ இவன் இத்தனை நாள் வரைக்கும் இவன் என்ன பண்ணலை? கேட்கல. அது யார் தப்பு? கேட்காமல் இருக்கிறதும் ஜெபிக்காமல் இருக்கிறதும் தப்பு தான், பாவம்தான். காலையில் எழுந்து இந்த நாள் உனக்கு கொடுத்தாரு,
நீ மூச்சு விடுறதுக்கு காற்று கொடுத்தாரு, உடுத்துறதுக்கு துணி கொடுத்தாரு, நீ உனக்குன்னு சொந்தமாக வாசிக்க பைபிள் கொடுத்தாரு, நீ கர்த்தரை உணரவும் ஆசீர்வதிக்கப்படவும் சபை கொடுத்தாரு, சத்தியத்தை சத்தியமாக சொல்ல தேவ மனிதர்களை கொடுத்தாரு, நீ கர்த்தருக்கு நன்றி சொன்னியா? இவன் கேட்கலை, கொடுக்கவில்லைன்னு அவன் சொல்கிறான். அப்பா என்ன சொல்லியிருப்பார்? நீ கேட்கவே இல்லை. கேட்காமல் இருக்கிறது தப்பு, கேட்கணும் கேட்கணும். அடுத்தது அவனுக்கு என்ன மனசு? 30வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே. 2 முறை வருது பாருங்க, இவன் வந்தவுடனே இவனுக்காக. அப்போ அவன் தம்பி மேலே காயமகாரமாக தம்பி மேலேயே அவன் பொறாமையாக இருக்கிறான். ஒரு சபைக்குள்ளே இருக்கிற நாம உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சக விசுவாசிகளுக்குள்ள பொறாமையாக இருக்கக்கூடாது. இவனே பாட்டு பாடுறான், இவனே ஜெபம் பண்ணுறான், இவனே எல்லாமே செய்கிறான், இவனை தான் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க, இவனை தான் யூஸ் பண்ணுறாங்க, இவன் தான் உள்ளே இருக்கிறான். இப்படி ஒரு காய்மகாரம் ஒரு விசுவாசிக்கு இருக்கலாமா? பொறாமை பாருங்க. இவன் வந்தவுடனே இவனுக்காக அடிப்பித்தீரு. சொந்த தம்பி, இவன் குடித்த மிச்சப்பாலை குடித்து வளர்ந்த தம்பி அவன். வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் பிரச்சனை இது வருதா இல்லையா? அவனுங்க மட்டும் செஞ்சீங்களே, இவனுங்க மட்டும் செஞ்சீங்களே. கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். தம்பி மேலே இவன் வந்த உடனே இவனுக்காக அடிச்சிங்களே சொல்கிறான் பாருங்க. அவனை விடுற மாதிரி தெரில. தம்பி மேலே அவ்வளவு பொறாமை. தம்பின் மேலே என்ன இல்லை? அன்பு இல்லை, பொறாமை, கோபம். அன்பு இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என்ன இருக்குது? பொறாமை இருக்குது. உங்கள் வீட்லேயும் நீங்களும் மற்றவங்க மேலே பொறாமப்படாதீங்க. புரியுதுங்களா? மற்றவங்க மேலே பொறாமப்படாதீங்க. ஒரு தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே இருந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் தீய குணங்களை பார்த்தீங்களா? 2 பேரும் விசுவாசி தான், 2 பேரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க தான், 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே வளர்கிறவங்க தான், ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிறவங்க தான். ஆனால் குணங்களை பார்த்தீங்களா? பொறாமை. இன்னொன்று கடைசி அவன்கிட்ட இருக்கிற சுபாவம் 31 வாசிங்க. இதிலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்ன. சரி, மூத்த இளைய குமாரன்கிட்ட இருந்த முதல் பண்பு சொல்லுங்கள். இளைய குமாரன் கேட்டு, 2வது புத்தி, 3வது நினைக்கிறான், 4வது பாவத்தை அறிக்கை பண்ணுறான். ஓகேவா? மூத்த குமாரன்கிட்ட இருந்தது கோபப்படுகிறான். 2வது வேலைக்கார குணம். 3வது கேட்கவே இல்லை. 4வது பொறாமையாக இருக்கிறான். 5வது நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்சிச்சு, பிரசங்கமே முடிஞ்சிச்சு. 31 சொல்லுங்கள். அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்கள். சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணப்படும் முறைமையின்படி வீட்டுக்கு மூத்த மகன்னா அவன் சேஷ்ட புத்திர பாகம் உடையவன். புரியுதுங்களா? ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை பயிற்றங்கூழுக்காக விட்டு போட்டான், ஒருவேளை சோத்துக்காக சேஷ்ட புத்திர பாகம் விட்டு போட்டான். அப்படின்னா இவன் வீட்டுக்கு எத்தனாவது பையன்? மூத்த பையன். மூத்த பையன்னா என்ன அர்த்தம்? அப்பாவுடைய ஷேர் கூட அவனுக்கு தான் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த எண்ணமே இல்லாமல் வேலைக்கார மனசோடு அந்த வீட்டில் இருக்கிறான். அப்படின்னா அறியாமையாக இருக்கிறான். ஒரு விசுவாசி சபையில் அறியாமையில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரே அப்போஸ்தலர் நடபடிகளிலே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் என்பதாக. இதோ அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எல்லாரும் எங்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று வேதம் கூறுகிறது. ரட்சிக்கப்பட்டு திருவிருந்தில் கை வைக்கிற நீ நானோ அறியாமையாக இருக்கக்கூடாது, முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது, தெளிவில்லாமல் இருக்கக்கூடாது, புத்தி சுயாதீனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ பரமத ஐஸ்வர்ய சம்பர்ணருடைய மகன் என்பதை, மகள் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா சொல்லி கொடுக்குறாரு. அவ்வளோ பெரிய வயசு எப்பா எனக்குள்ளதெல்லாம் உண்டு தானே, மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு அப்போ தான் புத்தியே வருது. ஆமாம்ல, நான் வீட்டுக்கு பெரிய பையன். நியாயப்பிரமாண முறை பைபிள் வசனத்தின்படி என்ன, வீட்டுக்கு பெரிய பையனுக்கு சொத்து பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பங்கு தான். ஆனால் பெரிய பையனுக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா அப்பாவுடைய ஷேர் அவனுக்கு வரும். புரியுதுங்களா? அந்த தெளிவு இவனுக்கு இத்தனை நாள் இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவனுக்கு என்ன மனசு இருந்தது? வேலைக்கார மனசு இருந்தது. ஒரு சபையில் இத்தனை வருஷம் நீங்கள் சத்தியம் கேட்குறீங்க,
உங்களுக்கு வருஷா வருஷம் மாதம் மாதம் வாக்குத்தத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை வாக்குத்தத்தமும் பெற்றுக்கிட்டாலும் ஏன் நீங்கள் முன்னேறலை அப்படின்னா உங்களுக்கு அறிவு இல்லை. இத்தனை வசனம் மேலே உங்களுக்கு கவனம் இல்லை. இன்னும் வீட்டில் நடக்கிற அந்த ஓட்ட உடசல், ஈயம்புத்தாள பேரிச்ச பழம்ன்ற மாதிரி வீட்டில் நடக்கிற பிரச்சனையே பார்த்துன்னு இருக்கிறீங்க. கொஞ்சம் தலையை தூக்கி வானத்தை பார்க்கறது கிடையாது. கொஞ்சம் காது கொடுத்து சத்தியத்தை விசுவாசிக்கிறது கிடையாது. தெளிவில்லாமல் இருக்கிறீங்க. இன்னும் ஏன் நீங்கள் முன்னேறலை? அதே கூரை குடிசையில் அதே ஓட்ட உடசலில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அறிவில்லை, அதற்கான முயற்சி எடுக்கல. அதனால தான் அதே உங்கள் லெவல் அப்படியே இருக்குது. புரியுதா? ஆண்டவர் நீங்கள் உயர்வதற்கு உங்களுக்கிட்டே எல்லாம் மூலதனமாகிய அறிவு, திறமை, சுபாவம் எல்லாமே உங்களுக்குள்ளே வச்சு தான் படைச்சிருக்கிறார். எதுவுமே மேலேருந்து உங்களுக்கு உள்ளே உழாது. உள்ளே இருக்கிறத நீங்கள் வளர்த்துக்கணும். ஆமீன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு கை கொடுக்கறது தான் பரிசுத்த ஆவியானவரும் சத்திய வார்த்தை. அதை உணர்த்துவதற்கு தான் சபை. வெளியிலேருந்து எதுவும் உங்களுக்கு உள்ளே வராது. உள்ளே இருக்கிறத தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். இவனுக்கு அறியாமையில் இருந்தான். ஒரு விசுவாசி அறியாமையாக இருக்கக்கூடாது, அறிவுள்ளவனாக இருக்கணும். எப்படின்னா இதோடு நான் நிறைவு செய்கிறேன். சபைக்குள்ளே ஒரு இளையகுமாரனுக்கு இருந்த பண்புகள் ஒரு மூத்த குமாரனுக்கு இருக்கக்கூடாத பண்புகள் இருந்தது. கடைசியாக சொல்லி முடிப்போம். இளையகுமாரனுக்கு இருந்த முதல் குறிப்பு சொல்லுங்கள் பார்ப்போம். இருங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டர் சொல்லுவாங்க, அப்புறம் பிரதர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இளையகுமாரனுக்கு இருந்த முதல் பண்பு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது பண்பு நீங்கள் சொல்லுங்கள். சத்தமாக தான் சொல்லுங்களேன். தகப்பனை நினைவு கூர்ந்தான். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது வந்தான், வீட்டுக்கு வந்தான். அடுத்தது செய்த தவறை அறிக்கை பண்ணான், ஒத்துக்கொண்டான். நிறைய பேர் ஜோமெண்ட்டு போடலாம் அப்படின்னாங்க, ஆனால் வந்து ஒத்துக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஆமாம், நான் பண்ணது தப்பு தான்ம்மா, மேரியம்மா என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன். ஒத்துக்கணும். ஊழியக்காரர்கிட்ட ஒத்துக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் தாங்கள் செய்த பாவத்துக்கு நிவார்த்தியாய் மாட்டை கொண்டு வருவாங்க, அறிக்கை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பலி செலுத்தப்படும். அறிக்கை பண்ணும். கடைசியாக மூத்த குமாரங்கிட்ட இருந்தது, மூத்த குமார் பைபிளை பார்த்தே சொல்லுங்கள். மூத்த குமாரங்கிட்ட இருந்தது கோபம் அடைந்தான். ரெண்டாவது வேலைக்கார மனசு. சொந்த வீட்டுக்குள்ளே வேலைக்கார புத்தி இருக்குது அவனுக்கு. நிறைய பொம்பளை பசங்க கூட நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்பதை மறந்துட்டு எப்போவுமே வீட்டில் பெருக்கி பாத்திரம் கழுவி உங்கள் மனசு குறுகி போயிருக்கு. அந்த நேரத்தில் கொஞ்சம் பைபிள் எடுத்து படித்து, கஷ்டம் வந்தாலும் அடிதடி மிதி வந்தாலும் பைபிள் எடுத்து படித்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கொஞ்சம் பலப்படலான்ற எண்ணமே கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு பதிலாக, பைபிள் வாசிக்கிறதுக்கு பதிலாக, சபைக்கு வர்றதுக்கு பதிலாக பக்கத்து விட்டு அக்கா கிட்ட அழுதுறது புலம்புறது தான் மிச்சம் உங்களுக்கு. இங்கேருந்து எங்கோ ஃபோன் பண்ணி நடந்த கூத்த சொல்கிறது தான் உங்களுக்கு பழக்கமாக போயிடுச்சு. ஆனால் வீட்டில் முட்டி போட்டு ஜெபிக்கலாம். எங்கே பிரச்சனை வந்ததோ அங்கே ஜெபிக்கலாம், அங்கே கண்ணீர் வடிக்கலாம், அங்கே ஆண்டவர்கிட்ட கெஞ்சலாம். அது நடக்கிறது இல்லை. வேலைக்கார மனசு உங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்த குறிப்பு சொல்லுங்கள். மூத்தவன்கிட்ட இருந்தது கேட்கலை. கடைசி வரைக்கும் அவன் கேட்கலை. அடுத்தது பொறாமையாக. யார் மேலே? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த காலை வேளையில் யார் மேலே இன்னும் பொறாமையாக இருக்கீங்க? யார் மேலே இன்னும் கசப்பு வச்சுருக்கீங்க? யார் மேலே இன்னும் யார்கிட்ட இன்னும் பேசாமல் இருக்கீங்க? யாருக்கிட்ட இன்னும் ஒட்டு உறவு வச்சுக்காமல் இருக்கீங்க? வீட்டுக்கு போனவொடனே இந்த பிரசங்கத்துக்கு கீழ்ப்படி. யாருக்கிட்ட இன்னும் ரொம்ப நாள் பேசலை? நான் சொல்லுவது விசுவாசிகளிடத்தில். இன்னும் யார் இடத்துல ஒப்புரவாகலை. அடுத்தது கடைசி குறிப்பு அறியாமை. அறிவில்லாமல் இருக்கும். நீ வீட்டில் நீ யார், உன் ஸ்தானம் என்ன? நீ வீட்டுக்கு பெரிய பையன்றதை மறந்துடாது. சபையில் நீ ஒரு விசுவாசின்றதை மறந்தாது. மற்றவங்களுக்கு நான் முன்மாதிரி என்பதை மறந்துடாது. எனவே கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு அழைத்த சபையாருக்கும் அன்பு தாயாருக்கும் எனது நன்றியை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.